ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழில் பார்த்த மாதிரி இது ஒரு ஷாப்பிங் வீடியோ. கோயம்பேடு மார்க்கெட்டில் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்க போகிறோம். ஸோ வீட்டில் எப்போயுமே ஆன்லைனில் வாங்குகிறோம், இல்லை பக்கத்தில் அங்கே வெண்டரில் வாங்குகிறோம் அப்படின்றனால டைரெக்டாக கோயம்பேடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. ஏன்னா கோயம்பேடு வந்து எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் பக்கம்தான், நாங்கள் வந்து முகப்பேரில் இருக்கோம். ஸோ போய் பார்த்து வாங்கினோன்னா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது, எவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்றத செக் பண்ணலாம். ப்ளஸ் நிறைய வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்டு வாங்கலாம் அப்படின்றதுனால டைரெக்டாக அங்கேயே போயிடலாம் அப்படின்னு பிளானு. இதில் சம் ஸ்கேம் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, அதை இந்த வீடியோவோட எண்டில் நான் சொல்கிறேன். அதேமாதிரி இங்கே போகணுன்னா என்னென்னலாம் பார்த்து வாங்கணும், எப்படிலாம் இருக்குது, ஸோ மக்கள் அப்புறம் வியாபாரிகள்லாம் வராங்களான்றதை பார்க்கலாம். ஸோ வெல்கம் டு எம்ஜே ஃபார்ம் பிளாக்ஸ். அந்த விளாகில் நம்ம கோயம்பேடு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் விளாகை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வியூஸ் இருந்தாலுமே சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் பெருசாக போகல. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நாங்கள் வந்து மார்னிங் ஒரு 11:30 அந்த டைம் போனோம். ஸோ ஏர்லியாக போகிறீங்கனாலும் ஓகே தான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் கோயம்பேடு மார்க்கெட். இதில் 2 என்ட்ரன்ஸ் இருக்குது, ஐ மீன் 2 இடம் இருக்குது. ஒன்று ஃப்ரூட் மார்க்கெட்டு, இன்னொன்று வந்து வெஜிடபிள் மார்க்கெட்டு. ஃப்ரூட் மார்க்கெட் வந்து நீங்கள் கோயம்பேடு மெட்ரோலேருந்து வந்தீங்கன்னா வெஜிடபிள் மார்க்கெட்டை தாண்டி அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரூட் மார்க்கெட் வரணும். உள்ளெல்லாம் குப்பையாக கொஞ்சம் ஸ்மெல்லாம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். அது பழம் ஸ்மெல் மட்டும் கிடையாது, மூட்டை தூக்குறவங்க இல்லை வர்றவங்களா இல்லை குடிக்கிறவங்களான்னு தெரில, யூரினல் ஸ்மெல்லும் நிறைய இருந்தது. பட் அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். பட்டு ஓவராலாக இடம் வந்து கொஞ்சம் இப்படி தான் இருந்தது. நிறைய வித்தியாசமானலாம் பார்த்தோம். இந்த தட்டு வைப்பாங்களே சீர்வரிசை, அது அப்புறம் சீசனல் ஃப்ரூட் இல்லாமல் கூட நிறைய ஃப்ரூட்லாம் இருந்தது. நம்ம அதையும் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பாக்ஸாக எடுக்கிறவங்களுக்கு அப்படி இருப்பாங்க இல்லையா, அந்த ஹோல்சேல் எடுத்துகிட்டு அப்புறம் ரீசேல் பண்ணுறது. அப்புறம் ஃப்ரூட் ஷாப்பில் ஜூஸ் ஷாப்பில் ஃப்ரூட்ஸ்லாம் இப்போ வாங்குறவங்களாம் தனியாக பெட்டியாக எடுப்பாங்க. ஸோ அதுக்கு தனி இடம். நம்மளை மாதிரி ரீசேல் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறவங்களுக்கு தனி இடம். நாங்கள் உள்ளே ஃபஸ்ட்டு நம்ம முக்கியமாக பண்ண வேண்டியது, ஃபஸ்ட்டு எல்லா கடைக்கும் நீங்கள் போய் ஒரு விசிட் பண்ணுங்கள். எங்கே வந்து ரேட் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்றத தயங்காமல் கேட்கணும். நாங்கள் இதில் சம் மிஸ்டேக்லாம் பண்ணோம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம மஸ்ட்டாக கேட்கணும். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம கூச்சப்படாமல் கேட்க வேண்டிய விஷயம். அப்புறம் வந்து என்னென்ன டைப்பில் இருக்குது பழம் தொட்டு பார்க்குறது, அப்புறம் நிறையா தொட்டு பார்த்து வாங்கணும் நம்ம. ஏன்னா அவங்க காட்டுறப்ப நல்லா இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தப்பறம் அது உள்ளே கொலன்னு இருக்க மாதிரிலாம் இருக்குது. ஸோ நம்ம எடுத்து கொடுக்குற மாதிரி வச்சுக்கணும் ஃப்ரூட். அவங்க சொன்னோன்னே எடுத்து போகிற மாதிரி இருக்க வேண்டாம். ஸோ அதெல்லாம் செக் பண்ணணும். இங்கே நாங்கள் ஃபஸ்ட்டு செவ்வாழையும் நாட்டு வாழைப்பழம் கற்பூரவள்ளியும் வாங்கினோம். இது வந்து 2 kg வாங்கினோம், ஒரு கேஜி நிறையா தான் இருந்தது. இது வந்து முடக்கத்தான் கிழங்கு, இந்த சூப்லாம் வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பசங்க வந்து இந்த கிவி, வாட்டர் ஆப்பிள், அப்புறம் ஸ்ட்ராபெரி, இந்த ஐட்டம்லாம் நிறைய விரும்பி சாப்பிட்றாங்கனால அது வாங்கினோம். அது வந்து ஒரே கடையிலே கிடச்சிது. ஸோ அதனால் அங்கே வாங்கினோம். அது ஒரு 500 சம்திங் வந்தது. அது ஒரு ப்ரைஸ் டீட்டெயில் நான் போடுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய கடைங்க விசிட் பண்ணிட்டு எதில் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது என்னன்றதை நம்ம கம்பேர் பண்ணி வாங்குறது ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு குட்டி மினி ஆரஞ்சு, நல்லா அந்த டேஸ்ட் இனிப்பாக இருந்தோம், அது வாங்கினோம். அப்புறம் இது கூட வித்தியாசமாக இருந்தது, நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி சீர் வைக்கிறது தான், பட்டு ஃபேண்டா கோக்கெலாம் தருவாங்களான்றதெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் நான். அதுக்கப்புறம் ஒரு ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு என்னென்ன வாங்கணுன்ற ஒரு ஐடியா கிடச்சிரும், இங்கே எங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சில இடத்த நம்ம அந்த இடத்த மறுபடியும் ஞாபகம் வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வாங்கணும். ஸோ இது வந்து நீங்கள் தூரத்துலேருந்து வரீங்கனாலும் நீங்கள் வந்து இதை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாம். இதில் வந்து 2-3 வெரைட்டி சொன்னாங்க. பன்னீர் திராட்சை, அப்புறம் அந்த அந்த இன்னொரு டைப்பு பெருசாக இருக்கு இல்லையா, அந்த டைப்பு. அப்புறம் பக்கத்தில் இருக்குது ஜூஸ்க்கு, அந்த பிளாக்காக இருக்குது ஜூஸ் டைப்பு. இது வந்து நாவல். இது ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு வாங்கினா அதுக்கு பின்னாடி அதுதான் ரொம்ப அனுபவித்தோம். அது நான் சொல்கிறேன் டீட்டெயிலாக இந்த விளாகிங்கில். அப்புறம் ஸ்ட்ராபெரி, அப்புறம் கிவி வாங்கினோம். கிவியும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. சில நேரத்தில் நம்ம வெளியில் விற்கிறவங்க கூட கொஞ்சம் கம்மியாக சொல்கிறாங்க இதை விட. பட் ஓவராலாக நம்மளுக்கு எவ்வளோ நல்லதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ கிவி வாங்கினோம். அப்புறம் ஸ்ட்ராபெரி 2 பேக் வாங்கினோம், ஏன்னா ஸ்ட்ராபெரி விரும்பி சாப்பிட்றாங்க. மேக்ஸிமம் நாங்கள் வந்து கொஞ்சம் நல்லா இம்யூன் தர மாதிரி ஃப்ரூட் வாங்கினோம். வீட்டுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் செக் பண்ணும்போது தான் அந்த நாவல்லாம் வெளியில் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது, ஆனால் உள்ளெல்லாம் கொலன்னு இருந்தது. அவங்க வெளியில் பழப்பழப்பாக வச்சுட்டு ஏமாற்றிட்டாங்க. வாழைப்பழமும் அப்படி தான், அவர் எடுத்து கொடுக்குறப்ப நல்ல பழமாக இருந்தது, ஆனால் வாங்கிட்டு வந்து பார்த்தா நம்ம அது அந்த இன்னொரு பழம் வாங்குற நேரத்தில் ஏமாத்துறாங்களான்னு தெரிய மாட்டேங்குது. அதுவும் திருப்தியாக இல்லை.
அப்புறம் மாம்பழம் அதுவுமே கொல கொலன்னு இருந்தது. அவங்க நாங்கள் எடுத்து பார்க்குறப்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. இல்லை அப்படி ஆகிடுமான்றது எங்களுக்கும் தெரியல. அப்புறம் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து நாங்கள் ஒரு சின்ன ஆன்லைனில் எவ்வளோ வருது எனக்கு கம்பேர் பண்ணி பார்த்தோம். ஓகே தான், பட் தூரத்துலேருந்து வரவங்களுக்கு அது ஓகேவா நீங்கள் பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அனதர் வீடியோவில் கூடிய சீக்கிரம் சந்திக்கலாம். பாய்.